சபையில அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், திவ்ய சுபாவங்கள் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை அவங்க பின்பற்றணும், ஊழியம் செய்யணும், மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும், அவங்க விக்கிரகங்களை விட்டு தேவன் இதெல்லாம் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா எந்த சபை கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகி அதற்காக அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு அறிவிக்காமல் இருக்கிறதோ அந்த சபை பாராட்டுக்குரிய சபையா இருக்கவே முடியாது. நீங்கள் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வாசிக்கும் போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று வாசிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறோம், புத்தி சொல்ல கடவும். எதுக்காக புத்தி சொல்லணும், எதுக்காக சபை கூடணும் அப்படின்றது அடுத்த பகுதியில் பார்க்கிறோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன செய்யணும் சொல்லுங்க எல்லாரும். எது சமீபித்து வருகிறது? நாளானதுனா என்ன நாள்? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அந்த நாளை ஒரு சபை மறக்காமல் அதை அறிவிக்கணும், அதை புத்தி சொல்லணும், அதற்காக எதிர்பார்த்திருக்கணும், அதற்காக ஆயத்தமாகணும். நம்முடைய சபை கூடி வருதலில் இந்த நோக்கமும் இந்த பகுதியும் நம்முடைய இருதயத்தை விட்டு விலகி விடுமானால் நாம் பரிதபிக்கத்தக்கவர்களால் நாம் மாறிவிடுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை.